பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆறுதலை தரும் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா தாஹா என்கின்ற அத்தியாயத்தின் 111வது வசனம். வல்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வானத்தில் உஜூஹுலில் ஹய்யுல் கய்யூம் வகத் ஹாப மன் ஹமல துல்மா. நித்திய ஜீவனாகிய நிலைத்திருக்கக்கூடியவனாகிய அல்லாஹுவிற்காக முகங்களெல்லாம் அடிபணிந்து விட்டது. மேலும் அநியாயத்தை யார் சுமந்து கொள்கிறாரோ அவர்கள் உள்ளபடியே நஷ்டவாளிகள், நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல் குர்ஆன் இந்த தாஹா அத்தியாயத்தின் 111வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, உலகத்தில் அல்லாஹுவிற்கு மிகவும் வெறுப்பானது அவனை நிராகரிப்பது, அவனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து செல்வது. இதற்கு அடுத்து உலகத்திலே அல்லாஹ்விற்கு மிகவும் வெறுப்பானது அநியாயம் செய்வது. அல்லாஹ்வின் உதவி முஸ்லிமுக்கா அல்லது முஸ்லிம் அல்லாதவருக்கா என்று கேட்டால் அதுவெல்லாம் அங்கே பதில் கிடையாது. அல்லாஹ்வின் உதவி நீதிமிக்க நபர்களுக்கா அநியாயம் செய்பவர்களுக்கா என்பதுதான் அங்கே பதிலாக வரும். முஸ்லிம் அல்லாத ஒருவர் நீதத்தோடு நடக்கிறார், முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளர் அநியாயமாக நடக்கிறார் என்றால் இங்கே இறைவனின் உதவி யாருக்கு கிடைக்கும் என்றால் முஸ்லிம் அல்லாத அந்த நபர் நீதமானவனுக்குத்தான் கிடைக்கும். எனவே ஒரு காலம் நாம் நீதி தவறிவிடக்கூடாது. நாம இருக்க வேண்டும். என்ன பொறுப்புகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போனாலும், எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் அநீதமான முறையில் நம்முடைய பேச்சாலோ அல்லது நடவடிக்கைகளினாலோ நம்முடைய செயல்பாடுகளாலோ யாருக்கும் எந்த நோவும் ஏற்படாத விதத்திலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். யமன் என்கின்ற நாட்டுக்கு முஆத் பின் ஜபல் என்ற ஒரு அற்புதமான நபித்தோழரை ஆளுநராக நியமித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைக்கக்கூடிய சமயத்திலே பல்வேறு உபதேசங்களை அவருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய பணிக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்து மதீனாவின் எல்லை வரை போய் அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். கடைசியிலே சொன்னார்கள், முஆத், அடுத்த முறை நீங்கள் இங்கே வரக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது நான் இங்கே ஹயாத்தோடு இருப்பேன் என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியாது. நீங்கள் போகும் பணி மகத்தான பணி, மக்கள் பணி, மக்களின் சூழலை அவர்களுடைய தேவைக்காக உண்டான பணி. இந்த பணியில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அந்த உபதேசம் என்னவென்றால், அநீதம் இழைக்கப்பட்ட மக்களின் நிந்தனைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். காரணம், அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களினுடைய அந்த நிந்தனை குரல் இருக்கிறது, இறைவன் உடனேயே அதற்கு செவி சாய்ப்பான். இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது. அநியாயம் இழைக்கப்பட்ட மக்கள், உங்களால் யாருக்கும் எந்த காலகட்டத்திலும் அநியாயம் ஏற்பட்டு விடக்கூடாது. அது உங்கள் செயலால், உங்கள் சொல்லால், உங்களுடைய நடவடிக்கைகளால் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி ஏற்பட்டு போனால் பாதிக்கப்பட்டவர்கள் இறைவனிடத்திலே கையேந்தி விட்டால், இறைவா என்னை இப்படி பண்ணுறாங்களே, இப்படியெல்லாம் எனக்கு அநியாயம் நடக்குதே, இப்படியெல்லாம் அக்கிரம் பண்ணுறாங்களே, அநியாயமாக என் காசை பிடுங்கிட்டாங்களே, அநியாயமாக என் சொத்தை அபகரிச்சிட்டாங்களே, அநியாயமாக எங்களுடைய உறவுகளை பிரித்து போட்டாங்களே, அநியாயமாக எங்களுக்கு எதிராக இப்படி அவதூறுகளை பரப்புகிறாங்களே, நல்லா இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளை இப்படி அநியாயமாக சீர்குலைத்து விடுகிறார்களே என்ற வருத்தத்தோடு அவர்கள் கையேந்தினால் இறைவனுக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது. அப்படி என்றால் என்ன பொருள்? நேரடியாக இறங்கி அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நிறைவேற்றுவான். எனவே அதை பயந்து கொள்ளுங்கள் என்று தன் அருமை தோழர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யார் அநியாயத்தை சுமந்து கொண்டாரோ, யார் அநீதியை சுமந்து கொண்டாரோ நிச்சயமாக அவரே நஷ்டத்திற்குரியவர்,
ஒரு காலமும் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது. நம்மால் யாருக்கும் எந்த பாதிப்பும் போய்விடக்கூடாது. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரிடத்திலே ஒருவர் வந்து கேட்டாராம், அறிவின் தெளிவு எது, ஒரு முழு அறிவு எதிலே இருக்கிறது என்பதை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் சொன்னார்கள், ஒரு கடிதம் எழுதினார்கள் அவருக்கு. என்ன கடிதம் என்றால், உங்களால் எந்த மனிதர்களுக்கும் இரத்தமாக, அதாவது இரத்தத்தை உங்கள் கைகளில் படாத விதத்திலே நடந்து கொள்ள முடியுமானால், உங்களுடைய நாவுகளால் யாருடைய உள்ளத்தையும் உடைத்து விடாமல் பார்த்து கொள்ள முடியுமானால், உங்களுடைய கூட்டு விவகாரங்களிலே, அந்த மக்களுடைய கூட்டு விவகாரங்களிலே அவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு அநியாயமாக நடந்து கொள்ளாமல் உங்களுக்கு இருக்க முடியுமானால் இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இதுதான் முழுமையான அறிவின் தெளிவாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி எழுதி முடித்தார்கள். அப்போ நாம் இணைந்து பயணிக்கிறோம், ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரு மஹல்லாவில் இருக்கிறோம், ஒரு சமூகத்தில் இருக்கிறோம், ஒரு தொழிலில் இணைந்து பயணிக்கிறோம், ஒரு பயணத்தில் கூட்டாக குழுவாக இணைந்திருக்கிறோம், ஒரு நல்ல செயல்பாடுகளில் இணைந்திருக்கிறோம் என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மால் யாருக்கும் எந்த அநீதமும் போய் சேர்ந்து விடக்கூடாது. நீதவான்களின் பட்டியலிலே நாம் இணைந்திருக்க வேண்டும். அதைதான் இந்த அருள் வசனம் நமக்கு ஆறுதலாக சொல்கிறது. நிச்சயம் நீதமிக்கவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உலகத்தில் நீதியோடு நேர்மையோடு வாழக்கூடியவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. உலகத்திலும் நஷ்டம் இல்லை, நாளை மறுமையிலும் நஷ்டம் இல்லை. இதற்கு நேர்மாறாக அநீதத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு உலகத்திலும் நஷ்டம், நாளை மறுமையிலும் நஷ்டம். வல்ல இறைவன் லாபகரமான நீதவான்களின் பட்டியலிலே எல்லா மக்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.